Hey guys, welcome back to my channel. Let's get it into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. Picsart application ஓபன் பண்ணிட்டோம்னா ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஜூமில் வர மாதிரி இருக்கும், உங்கள் ஃபேஸ் மட்டும்தான் தெரியணும். அப்போ தான் இந்த ஃபயர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த எடிட்க்கு யூஸ் பண்ண நம்ம ஃபயர் பேக்ரவுண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்திங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் லைட் அண்ட் பிளெண்டிங் வந்து கொடுங்க. தென் இரேசர் ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இங்கே லைட் மட்டும் எரியுது, அதெல்லாம் மட்டும் இரேஸ் பண்ணிவிடுங்க. எடிட் நீங்கள் ட்ரை பண்ணோன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து மோஸ்ட்லி பிளாக் கலரில் தான் இருக்கணும் உங்களோட பேக்ரவுண்ட். அதே உங்கள் ஃபேஸ் மட்டும் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த எடிட்க்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எல்லா இமேஜ்க்குமே இது சூட் ஆகாது, சில இமேஜ்க்கு மட்டும்தான் சூட் ஆகும். ஸோ மேக் ஷூர் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கணும், அதே உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும். அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரியுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 tutorials போட்டிருக்கேன், எல்லா டூலுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேக் ஷூர் ஒரு தடவை பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா, அண்ட் தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டூல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இமேஜ்க்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இதை எப்பவுமே தரணும். மோஸ்ட்லி உங்களோட பிரைட்னஸ், ஹைலைட், ஷேடோ எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு இதில் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், ஹைலைட்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ்க்கு வந்து சூட் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே, பட் உங்களுக்கு சரியாக சூட் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிளாரிட்டி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மறுபடியும் நம்ம அந்த ஃபயர் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் நம்ம எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம்னா உங்களோட ஹேண்ட்லலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் வரத்துக்காக நம்ம மறுபடியும் ஆட் பண்ணி சேம் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு லைட் அண்ட் கொடுக்க போகிறோம். அண்ட் தென் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். அதே நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒப்பாசிட்டிலாம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே கொஞ்சம் ஸ்டிச்சும் பண்ணிக்கோங்க, பிகாஸ் சில இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு பிளாக்காக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்காக இவ்வளோ நம்ம பண்ணுறோம். தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு டூல் ஆப்ஷன் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே அதில் கிளாரிட்டின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கும், அதை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு. உங்களோட இமேஜ்க்கு வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் உங்களோட இமேஜ்க்கு வந்து எந்த அளவுக்கு சூட் ஆகுதோ அது மாதிரி வந்து கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் HDR எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபேடுன்ற ஆப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஏற்கனவே கிளாரிட்டிலாம் கொடுத்தாச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியுறதுக்காக தான் நம்ம HDR எஃபெக்ட் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணுறோம். தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லைன்டுன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து ரீசெண்டில் வந்திருக்கு. இந்த கீழே கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில், அதுலேயே உங்களுக்கு அந்த ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு நெட் இருந்தால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். நீங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு இந்த மாஸ்க் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணால் நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.